தொழிலதிபர் ஒருவரை திமுக செயலாளர் தொழில் செய்ய விடாமல் கொலை மிரட்டல் விடுத்து வரும் சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. முத்து நகரமான தூத்துக்குடியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை மிரட்டல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காசிலிங்கம் ஜவுளி தொழில் செய்து வருகிறார். இவருக்கு ஓட்டப்பிடாரம் சிலோன் காலனி எடுத்த புளியூத்து பண்ணையில் சொந்தமாக 60 ஏக்கர் நிலம் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது சொந்த இடத்தில் புதிதாக தொழில் தொடங்க நினைத்த காசிலிங்கம் அதற்காக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட கனிமவளத்துறையில் சரல் கற்கள் எடுப்பதற்காக முறையான குவாரி அனுமதி பெற்று அவரது சொந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். ஓட்டப்பிடாரத்தில் காசிலிங்கம் தொழில் ஆரம்பித்தது அப்பகுதி திமுக ஒன்றிய செயலாளர் இளையராஜாவுக்கு தெரிய வந்தது. ஓட்டப்பிடாரத்தின் ஒரு பிடி மண் எடுக்கப்பட்டாலும் தங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என காசிலிங்கத்திடம் இளையராஜா மிரட்டல் தோணியில் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் குவாரியிலிருந்து வெளியே செல்லும் சரல் கற்களுக்கு டன் ஒன்றுக்கு 200 ரூபாயும், லோடு ஏற்றி செல்லும் உரிமையாளர்கள் 200 ரூபாயும் தர வேண்டும் என்றும் இளையராஜா மிரட்டியதாக தெரிகிறது. இளையராஜா கூறியதை பொருட்படுத்தாத காசிலிங்கம் வழக்கம் போல தனது பணியை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் ஆளும் கட்சியில் இருக்கும் தன்னை மீறி என்ன செய்து விடுவாய் என்ற தோணியில் காசிலிங்கத்தின் இடத்தில் இருந்த பாதையை தோண்டி வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் இளையராஜா சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவில் செயலாளராக இருக்கும் அதிகாரத்தை காண்பிப்பதற்காக குவாரியை முறையாக நடத்த வேண்டும் என்றால் 60 ஏக்கர் நிலத்தில் தனக்கு 10 ஏக்கர் நிலத்தை எழுதி தர வேண்டும் என்றும் காசிலிங்கத்திடம் இளையராஜா கூறியதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் 36 லட்சம் ரொக்கப்பணம் கொடுக்க வேண்டும் என்றும் இளையராஜா தெரிவித்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை சற்றும் பொருட்படுத்தாமல் செயல்பட்டதால் ஒரு கட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது வாகனம் ஏற்றி தன்னை கொலை செய்ய முயற்சித்ததாக திமுக செயலாளர் இளையராஜா மீது காசிலிங்கம் புகார் தெரிவித்துள்ளார். ஓட்டப்பிடாரம் ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், வடக்கு ஒன்றிய செயலாளர், அவர் பேர் இளையராஜா. அவர் என்னை என் இடத்துக்குள்ள போவிடாம அரசாங்கம் ராணிமங்கம்மா சாலையை தோண்டி போட்டு கல்கோரிக்குள்ள போவிடாம எனக்கு மாமூல் தரலன்னா நான் போக விட மாட்டேன். எனக்கு 10 ஏக்கர் இடமும் வேணும், எனக்கு டன்னுக்கு 200 ரூபா நீங்களும் கொடுக்கணும், வாங்குறவங்களும் கொடுக்கணும்னு சொல்லி என்னை மிரட்டி குவாரியை ஓட்ட விடாம 8 மாச காலமா நிப்பாட்டி வச்சிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திமுக ஒன்றிய செயலாளர் இளையராஜா மற்றும் ஆறுமுகசாமி, சுப்பிரமணி, முருகன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காசிலிங்கம் புகார் மனு அளித்துள்ளார். புதிதாக தொழில் தொடங்குபவரிடம் பணம் மற்றும் இடம் கேட்டு மிரட்டிய திமுக செயலாளர் இளையராஜா மீது ஏற்கனவே தூத்துக்குடி அரசு மருத்துவர் வீட்டை அபகரிக்க நினைத்ததாக ஒரு வழக்கும் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது.